ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம F12ஓட இன்டியூட்டட் பார்ட் 1 பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். அது மேலே இங்கே ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோம் அப்படின்றதோட, ஸோ இன்றைக்கி நம்ம 2 loop PLL பற்றி போடலான்னு இருக்கோம். 2 loop PLL அண்ட் OLL. ஸோ OLL பார்த்திங்கன்னா இந்த வீடியோ, PLL நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம OLLக்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த 2 loop OLL எப்படி இருக்கும்னா, நீங்கள் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி 3வது ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை 2 ஃபார்முலாவில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். நீங்கள் இதுக்கு 2/2ஓட எக்ஸாம்பிள் சால்வ் OLL பார்த்துருந்தீங்கனாலே அதே ஃபார்முலா தான் இதில் மோஸ்ட்டாக வரும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சால்வ்ஸில் நீங்கள் பார்க்கலன்னா அதே ஐ பட்டன் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோன்னா, இப்போ போகலாம். ஸோ இந்த 2 loop OLL நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பேசிக் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு லைன் கேஸ். இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கேஸ் வந்துச்சுன்னா, எந்த மாதிரி லைன் கேஸாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு எட்ஜோ இல்லை இங்கே ஒரு எட்ஜோ, எந்த மாதிரி ஒரு எட்ஜ் வந்தாலுமே ஒரு லைன் வந்துச்சுன்னா, நீங்கள் மேலே இருக்க ஃபார்முலா படி போடுங்க. எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப். ஸோ இப்போ போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த கேசஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த கேசஸ்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ அதோட இப்போ பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜே மாதிரி வந்திருக்கு. இந்த ஜே மாதிரி வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதே பார்த்தீங்கன்னா ஆர் வர இடத்துல யூ வர இடத்துல ஆர் நீங்கள் அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் வந்துச்சு, அதுலேயும் கிராஸ் வந்துச்சு, இதுலேயும் கிராஸ் வந்துச்சு. அடுத்து டாட் கேஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டாட் கேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டாட் கேஸை நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைன் கேஸ்க்கு போட்ட அல்காரிதம் தான் எஃப் ஆர் எஃப். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் கேஸ்க்கு போட்ட இந்த அல்காரிதம் வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஜே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜே வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி போட்டு பண்ணோன்னு இல்லை, எஃப் அதே மாதிரி இப்படியே தலைக்கீழ வச்சுட்டு எஃப் யூஆர். ஸோ இந்த மாதிரி எஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் கேஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ வேறு ஒரு டாட் கேஸும் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் டாட் கேஸ்க்கு இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஜேவோட கேஸ் போடணும். ஸோ ஜே கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்துடும். ஸோ லைனை நீங்கள் இப்படி வச்சுட்டு அண்ட் லைன் கேஸ் போட்டிங்கன்னா இதுவும் வந்துடும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் 2 loop OLLக்கு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இருக்க கொஞ்சம் ஒரு 10 to 15 ஃபார்முலாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் கற்றுக்கலாம். ஈஸி ஃபார்முலாஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் கேஸ் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் கேஸ் டீலேருந்து போகலாம். ஸோ இதுதான் டீ கேஸ். ஸோ இந்த டீ கேஸில் இங்கேயும் ஒரு டாட், அப்புறம் இங்கே 2 ஹெட்லைட்ஸும் இங்கே அதே மாதிரி இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு டீ மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அல்காரிதம் பார்த்துருப்போம் லைன் கேஸ்க்கு. ஸோ அந்த லைன் கேஸோட ஃபார்முலா போட்டிங்கனாலே இது சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் போவோம். ஸோ கைஸ், இதுவும் ஒரு டீ கேஸ் தான். ஸோ இந்த டீ கேஸில் உங்களுக்கு இங்கே 2 பார்ஸ் மாதிரி வந்திருக்கும் சைடில். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ, அப்புறம் ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் ஆர்எஃப் ஆர்எஃப். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த OLLம் சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சூன் கேஸ். ஸோ இந்த மாதிரி நடுவில் இங்கே ஃபிஷ் மாதிரி வந்துச்சுன்னா இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம பேசிக் மெத்தட்லையும் பார்த்துருப்போம். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டு ஆர் ப்ரைம். ஸோ பண்ணிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் இது தான். இதுக்கு பேர் ஆன்டி சோன். ஸோ இது எப்படி பண்ணோன்னா, ஆர் யூ டு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஸோ இதுதான் அது. ஸோ இதில் நம்மளுக்கு ப்ளஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ப்ளஸில் என்னென்னா, உங்களுக்கு இங்கே 2 ஹெட்லைட்ஸ் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல ஹெட்லைட்ஸ்க்கு பதில் சைட் லைட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர் யூ2
R2 U R2 U prime R2 U2 R. ஸோ பண்ணிங்கன்னா இந்த OLM சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கேஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் 2 ஹெட்லைட்ஸ், கீழேயும் 2 ஹெட்லைட்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா R U2 R prime U prime R U R prime U prime R U prime R prime. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஹெட்லைட் மாதிரி தான் இருக்கும், 2 சைட்லேயும் சைடு ஹெட்லைட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மால் ஆர். ஸோ இந்த ஸ்மால் ஆர் மூவ்ஸ்லாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது மூவ்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுனா நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ஐ பட்டனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஆர் ஸ்மால் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் எஃப் பண்ணிங்கன்னா இது சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கேஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் கேஸ் எப்படி பண்ணோன்னா R2 D R prime U2 R D prime R U2 R prime. ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த கேஸும் சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கேஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எஃப் ப்ரைம் யூ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்மால் ஆர் யூ அப்புறம் வந்து ஒரு ஆர். ஸோ இது பண்ணிங்கன்னா இதுவும் ஸோ இதுதான் நெக்ஸ்ட் சி கேஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர்எஃப் அப்புறம் ஒரு யூஆர் பண்ணிங்கன்னா இந்த கேஸும் சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பி கேஸ். ஸோ இப்போ நம்ம பி கேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஃபுல் லைனும் இங்கே ஒரு டாட் இருந்து பி இப்படி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட ஜே ஃபார்முலா இருக்குல்ல டூ லுக் கோயிலுக்கு, ஸோ அந்த ஃபார்முலா இதுக்கு போட்டிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பி கேஸ் போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் பி கேஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற பி கேஸை நீங்கள் தலைக்கீழே வைக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண பி கேஸ் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பி கேஸ் நீங்கள் தலைக்கீழே வச்சுட்டு ஒரு எஃப் ப்ரைம் மூவ் ஒரு எல் ப்ரைம் யூ அப்புறம் வந்து ஒரு எல் யூ அப்புறம் ஒரு ஸ்மால் எஃப். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் அடுத்த பி கேஸ். ஸோ இது என்ன பண்ணோம்னா எஸ் மூவ் பண்ணோம். இந்த எஸ் மூவ்னால் என்னன்னு தெரியலனா இதுதான் நடுவில் ஏற நம்ம இப்படி பண்ணும் போது இதுதான் எஸ் மூவ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் எஃப் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ இந்த பிகேஸோட மிரர் தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் மாதிரி வந்துச்சுன்னா அதே மாதிரி எஸ் ப்ரைம் பண்ணிவிட்டு எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ அப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் ஸ்லெட்ஜ் ஹாமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கலாம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம் 3x3 பற்றி. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது. அண்ட் அதர் கியூப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அதுவும் பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமாக 5x5 டுட்டோரியல் நான் போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க. நீங்களும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.